ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நாங்கள் சுவையான சாஃப்டான ரவா இட்லி எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். முதல்ல நான் இந்த ரவா இட்லி செய்யறதுக்கு இந்த கப்பால மட்டமா 1 கப் உளுந்து எடுத்திருக்கிறேன். இப்ப உளுந்த நல்லா 2-3 தரம் அலசி வடிவா கழுவி கொள்ளுங்க. நீங்க எந்த கப் பாவிக்கிறீங்களோ அதே கப்பால எல்லா மெஷர்மெண்ட்ஸையும் எடுத்துக்கொள்ளுங்க. கழுவின உளுந்தோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து 3 தொடக்கம் 4 மணித்தியாலம் உளுந்த நல்லா ஊறணும். இப்ப பாத்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்கு. நாங்க இந்த தண்ணிய வடிச்சு கொள்ளுவோம். நான் ஏற்கனவே உளுந்தெடுத்த அதே கப்பால 3/4 கப் சாதம் எடுத்திருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜார்ல சாதத்தையும் உளுந்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு அரைச்சு கொள்ளுவோம். தண்ணிய ஒருமிக்க சேர்க்காதீங்க, சிறிது சிறிதாக சேர்த்துக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு அரைக்கிறதுக்கு தண்ணி காணாம இருக்குது, அதால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ உளுந்து நல்லா அரைப்பட்டிருக்குது. நீங்க இந்த உளுந்த கையில எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நறுவந்துருவல் ஒன்றும் இல்லாம நல்ல பசையா இருந்துச்சுன்னு சொன்னா உளுந்து நல்லா அரைப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இப்ப நாங்க அரைச்ச உளுந்த ஒரு பாத்திரத்துல எடுத்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சுக்கணும். இப்ப நீங்க ஏற்கனவே உளுந்து சாதம் எடுத்த அதே கப்பால 1.25 கப் ரவை சேர்த்துக்கொள்ளுங்க. நான் இந்த ரவை தான் யூஸ் பண்ணினான். உங்களோட பகுதியில் எந்த ரவை கிடைக்குதோ நீங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதை நான் நேரடியாவே பயன்படுத்தி இருக்கிறேன். வறுத்தோ இல்ல ஸ்டீம் பண்ணி எதுவுமே செய்யல, பச்சையாவே இதை நான் யூஸ் பண்ணிருக்கிறேன். தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கொள்ளுங்க. நான் ஏற்கனவே எடுத்த மெஷர்மெண்ட் கப்பால 2.5 கப் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது இப்போ ஃபுல்லா விட்டுட்டேன். வாங்க பாப்போம் முடியும் வரைக்கும் தண்ணி காணுமா இல்ல திரும்ப விடணுமான்னு சொல்லி பார்ப்போம். இப்ப இந்த மாவை நல்லா பிணைஞ்சு கொள்ளுங்க. நீங்க நல்லா பிணைஞ்சிங்கன்னு சொன்னாதான் உளுந்தும் ரவையும் ஒன்றோட சேரும். இல்லன்னு சொன்னா நீங்க இட்லி அவிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா உளுந்து தனியா ரவை தனியாவா இருக்கு. அதை நாங்க தொடர்ந்து நல்லா பிணைகிறதால இட்லி மா நல்லா புளிச்சு இட்லி நீங்க அவிக்கும் போது நல்லா சாஃப்டாவும் நல்ல டேஸ்டாவும் வரும். இப்ப நான் இந்த மாவை கிட்டத்தட்ட 5 நிமிஷம் பிணைஞ்சிட்டேன். இப்ப இதை நாங்க வேறொரு பாத்திரத்துக்குள்ள மாத்தி இதை புளிக்க வைப்போம். இந்த மாவை கையால எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி ஒரு மடிப்பா வரணும். அப்படின்னு சொன்னா எங்களுக்கு தண்ணி காணுமென்று அர்த்தம். இல்ல கொஞ்சம் இன்னும் திக்கா இருக்கும்னு சொன்னா கொஞ்சமா நீங்க தண்ணி சேர்த்துக்கணும். நீங்க கல்லுப்பு பாவிக்கிறதா இருந்தா தேவையான அளவு உப்பையும் உப்பவே சேர்த்து மூடி வைங்க. இல்ல தூளுப்பு பாவிக்கிறீங்கன்னு சொன்னா அது அவிக்க கிட்டமா நாங்க சேர்த்துக்கொள்ளுவோம். இந்த இட்லி மாவை ஒரு 7 தொடக்கம் 8 மணித்தியாலம் மூடி புளிக்க வைங்க. இந்த 8 மணித்தியாலம்ன்றது இலங்கை, இந்தியா போன்ற வெப்பமான நாடுகளுக்கு ஓகே. ஆனா யூரோப்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், இதியா புளிக்காது. அதால என்ன செய்யுங்க, நீங்க இந்த மா போல ஒரு ஹீட்டருக்கு பக்கத்துல வச்சிங்கன்னு சொன்னா நல்லா புளிச்சு வரும். அப்ப நீங்க ஃபுல் நைட்டும் அந்த ஹீட்டருக்கு கிட்ட வச்சுட்டு அடுத்த நாள் காலையில என்ன செய்யுங்க, ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட, ஒரு 3 ஹவர்ஸ் காணும், 3 ஹவர்ஸ் நீங்க அவனுக்குள்ள வச்சு அந்த லைட்டை மட்டும் போட்டு விடுங்க. போட்டு ஒரு 3 ஹவர்ஸ் அப்படியே மூடி வைங்க. இப்ப நான் மாவு அரைச்சி வச்சு 12 மணித்தியாலம் ஆயிட்டுது. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திருப்பேன். இப்ப இந்த மாவை நீங்களே பாருங்க, மா நல்லா புளிச்சு பொங்கி வந்திருக்குது. நீங்க உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணும் போதும் கூட மாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஒரே சைடால அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா காணும்.
இப்போ நான் இட்லி சட்டியில் இட்லி அவிக்கிறதுக்கு தேவையான தண்ணியை கொதிக்க வச்சுருப்பேன். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்கு நாங்கள் அந்த இட்லி தட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் பூசிக்கணும். அப்படி எண்ணெய் பூசினீங்கன்னு சொன்னால் இட்லியை இறக்குறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். அந்த இட்லி தட்டில் இட்லி ஒட்டுப்படாமல் வடிவால் லேசாக உங்களுக்கு கலண்டு வரும். இப்போ நாங்கள் இப்படி ஒரு குண்டாலமான கரண்டியால் இட்லி தட்டில் மாவை விட்டு கொண்டுவோம். இப்போ பாருங்க நல்லா தண்ணி கொதிச்சிருக்குது. இப்போ இதுல நாங்க இட்லி தட்டை வச்சு மூடி விடுங்க. இப்போ அடுப்புட வெப்பத்தை கொஞ்சம் குறைச்சு மீடியத்துக்கும் ஹைக்கும் இடையில வைங்க. இப்போ என்னோட அடுப்பு அந்த ஹீட் 6 வரைக்கும் இருக்குது. நான் அதை ஒரு 4:30 வச்சிருப்பேன். இப்போ இந்த இட்லியை ஒரு 7 தொடக்கம் 8 நிமிஷம் அவிய விடுங்க. இப்போ இந்த இட்லி ரெடி ஆயிருக்குமான்னு நினைக்கிறேன். எதுக்கும் நாங்க வெளியில இறக்க முன்னால் ஒரு குச்சியால அந்த இட்லியை குத்தி பாருங்க. குச்சி நல்லா கிளீனா கையில எதுவும் ஒட்டுப்படாம இருக்குதுன்னு சொன்னா அவிஞ்சிட்டு. இப்ப பாத்தீங்கன்னா இட்லி நல்லா அவிஞ்சு வந்திருக்குது. இட்லியை இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் குளிர் தண்ணி எடுத்து இட்லிக்கு மேல தெளிச்சு விடணும். பிறகு 30 தொடக்கம் 40 செகண்ட் வெயிட் பண்ணி இட்லியை இறக்கி எடுக்கணும். இப்ப பாருங்க இட்லி நல்லா அவிஞ்சு நல்லா சாஃப்டா வந்திருக்குது. இப்படியே நாங்க எல்லா இட்லியையும் அவிச்சு கொள்வோம். இப்ப நான் எடுத்த மெஷர்மெண்ட்ல எனக்கு 24 இட்லி வந்திருக்குது. உங்களுக்கு கூடுதலா வேணுமா இல்ல குறைய வேணுமான்னு சொல்லி நீங்க அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட்டை நீங்க டிசைட் பண்ணி கொள்ளணும். இப்ப நீங்க அந்த இட்லியை தட்டுல இருந்து நாங்க எடுக்கல பாத்தீங்கன்னு சொன்னா இட்லி ஒன்றும் அந்த உடைஞ்சு டேமேஜ் ஆகாம அதே நேரத்துல இட்லி தட்டுலையும் ஒன்றும் ஒட்டாம நல்லா கிளீனா வந்துருக்கு. இப்ப எங்கட இட்லி பாத்தீங்கன்னா நல்ல சாஃப்டா சூப்பரா வந்திருக்குது. இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக காஞ்ச மிளகா பச்சை மிளகா சட்னி அரைச்சிருக்கேன். அதை உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோல அப்டேட் பண்றேன். ஒருவேளை உங்களுக்கு இட்லியுமா கூடுதலா இருந்தா இன்றைக்கு எவ்வளவு இட்லி அவிக்க போறீங்களோ அதுக்கேற்ற மாவை மட்டும் பிரிச்சு எடுத்துட்டு மிச்ச மாவை ஃப்ரிட்ஜ்ல சர்வ் பண்ணுங்க. அந்த மாவை உங்களுக்கு எப்ப இட்லி வேணுமோ அப்ப எடுத்து ஒரு 1 hour வெளியில வச்சுட்டு நீங்க இட்லியா வச்சு கொள்ளலாம். இப்ப வாங்க நாங்க அவிச்ச இட்லி எப்படி இருக்கான்னு பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா நாங்க அவிச்ச ரவா இட்லி 2 பக்கம் நல்லா அவிஞ்சு நல்ல ஷேப்பாவும் வந்திருக்குது. அதே நேரத்துல நல்ல சாஃப்டாவும் இருக்குது. இந்த தேங்காய் சட்னியோட நீங்க தொட்டு சாப்பிடக்குள்ள நிச்சயமா ஒரு புதுசா ஒரு சுவையை உணருவீங்க. நிச்சயமா இந்த இட்லியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.